ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோவை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 பொட்டேட்டோ நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 4 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா பொருள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரிகானோ ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரிகானோ வந்து நம்ம பீஸாக்கெல்லாம் போடுவோம்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகு பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சீரகப்பொடி 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்குல அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு ஆல்ரெடி நீங்கள் இங்கே பொட்டேட்டோ வேக வைக்கும் போதும் போட்டிருக்கிறீங்க, அதனால் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதீங்க, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்ச உடனே இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு போட்டுக்கணும். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, இதை வந்து அப்படியே எடுத்துக்கணும். எடுத்து ஒரு சின்ன பாலாக இப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு இங்கே பாருங்கள், இதை இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு இந்த சீஸ் வச்சுருக்குறேன். சீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே இதில் உள்ள சென்டரில் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடணும். இந்த சீஸ் வந்து கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிடணும். பாருங்கள், சீஸ் கொஞ்சம் கூட வெளியே தெரில. இப்போ இந்த எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் வந்து இதை நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக்கில் இப்படி டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே இது மேலெல்லாம் ப்ரெட் க்ரம்ஸ் தூவி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தூவி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நல்லா முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுலேருந்து ஒரு பால்ஸாக எடுத்து போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லையும் வச்சு நம்ம பொரிக்கக்கூடாது. லோக்கும் இது நார்மல் ஹீட்டுக்கும் சென்டரில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான நல்லா டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.